உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இப்போ ஒருத்தவங்களுக்கு கோல்டு இருக்குது, காஃப் இருக்குது அப்படின்னா ஒரே நாளில் எனக்கு வந்து இது தீர்ந்தாகணும், ஒரே நாளில் எனக்கு இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எது பெஸ்ட் ரெமெடின்னு சொல்லுவீங்க மேம்? ஸோ கோல்டு காஃப் நார்மலாக ஒரு கோல்டு காஃப் இருக்குன்னா 3 நாளாவது ஆகும். ஸோ உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டேப்லெட் போட்டு அதை சப்ரஸ் பண்ணுறோம். அது நமக்கு என்ன ஆகுனா அது நோயாக உள்ளேயே தேங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த ஆடாதோடைய மணப்பாகு. ஸோ இது பேசிக்காக கோல்டு இருக்கா காஃப் இருக்கா அவங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளாக அந்த காஃப் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு இஞ்சி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாள் ட்ரை காஃப் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ இமிடியேட்டாக ஒரு ரிலீஃப் வேணும். இஞ்சி சாறு, இஞ்சி சாறு எவ்வளோ எடுக்கலாம்னா ஒரு 10 ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு அதே 10 ட்ராப்ஸ் ஹனி அதில் மிக்ஸ் பண்ணி, இல்லைங்க எனக்கு ரொம்ப நாளாக வீசிங் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா திப்பிலி ரசாயனம். ஸோ திப்பிலி ரசாயனம் பெஸ்ட்டு. நிறைய பேர் எனக்கு இந்த கோல்டோடையே நான் இருக்கேன், காஃபோடையே இருக்கேன் அப்படியே இருப்பாங்க. இது எவ்வளோ நாளாங்க இருக்குன்னு, ரொம்ப வருஷமாக இருக்குங்க, ஒரு 2-3 வருஷமாக இந்த சளி இருக்கும், நான் அப்பப்போ ஏதாவது மெடிசன் போடுவேன், திரும்ப வரும், அப்படியே கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அப்படி சொல்கிறவங்க இமிடியேட்டாக அது செக் பண்ணி பார்க்குறது நல்லது. ஸோ இம்யூனிட்டியை ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதை மேம் சொல்லுவீங்க? சிம்பிளான மெத்தட்ஸ்னால் இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிறது நல்லது. அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும்போது பேசிக்காக இருக்கக்கூடிய நிறைய சித்தா மெடிசன்ஸ் இருக்குது. பட் இந்த கிளைமேட்டில் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா லேகிய வகைகள் சாப்பிடலாம். ஹாய் ஹலோ வணக்கம் அதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு அதன் ஆரோக்கியம் சேனல். நம்ம இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த சீசன் வந்தாலே வந்து நிறைய பேருக்கு இந்த கோல்டு காஃப் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணாலும் இந்த காஃப் நிற்க மாட்டேங்குது, ரொம்ப த்ரோட் பெயின் இருக்குது, எனக்கு கோல்டு ரன்னிங் நோஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இந்த சீசனில் நம்ம பார்க்கலாம். அண்ட் இதுக்கு வீட்டில் இருந்தே என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம், ஹோம் ரெமெடிஸ் மூலமாக இது எப்படி நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம சித்தா டாக்டரான நித்யா நம்ம கூட பேச இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ நிறைய பேருக்கு இந்த சீசனில் வந்து கோல்டு காஃப் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இந்த கோல்டு காஃப் வரட்டிருமல் இது எல்லாத்துக்குமே வீட்டில் இருந்து ஒரு சொல்யூஷன்னா நீங்கள் எதை மேம் சொல்லுவீங்க? சிம்பிளாக சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சித்தா மெடிசன்ஸில் இருக்குது. பொதுவாக இந்த கோல்டு காஃப் அப்படின்னு சொல்கிறது இம்யூனிட்டி யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கோ அவங்களுக்கு டக்குன்னு வந்து ஒரு கோல்டு வருதுங்க, வீசிங் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஏர்லி மார்னிங் காலையில் எழுந்திரிச்சோடனே எனக்கு அடுக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது, சைனசைட்டிஸ் வந்துட்டுருக்கு, தலையில் நீர் கோத்த மாதிரி இருக்குது, இந்த ப்ராப்ளம் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு ஏற்கனவே ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப என்ன ஆகுனா அந்த கோல்டு வீசிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் பார்த்தோம்னா வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கெல்லாம் பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ். ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் அது எந்த டைமில் யார் யாருக்கு எவ்வளோ டோசேஜ் எடுக்கணும் அப்படின்றது தெரியாது. ஸோ இந்த குளிர்காலங்களையும் மழை காலங்களையும் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக கிட்ஸு இருக்க வீட்லேயோ இல்லை வயதானவர்கள் இருக்கக்கூடிய வீட்லேயோ நம்ம கட்டாயம் இருக்கக்கூடிய பேசிக்கான சித்தா மெடிசன்ஸ் என்னன்றதும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த ஆடாதோடைய மணப்பாகு. ஸோ இது பேசிக்காக கோல்டு இருக்கா காஃப் இருக்கா அவங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மணப்பாகு அப்படின்னு சொல்கிற மெடிசனே சித்தாவில் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். இந்த குழந்தைகள் வந்து கொஞ்சம் கசப்பாக இல்லை காரமாக இருக்கிற மெடிசன் சாப்பிட மாட்டாங்க. மணப்பாகு அப்படின்னு சொல்கிறது இதில் வந்து கற்கண்டு சேர்த்து செய்யக்கூடியது. அப்போ ஆடாதோடைய லீவ்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதிலேருந்து அந்த சாறு எடுத்து இதில் நம்ம கற்கண்டு எல்லாமே சேர்த்து தேன் சேர்த்து செய்யக்கூடியது ஒரு சிரப். இம்மிடியேட்டாக ஒரு ரிசல்ட் நமக்கு வேணும்னா இந்த ஆடாதோடைய மணப்பாகு குடிச்சிக்கலாம். ஸோ கிட்ஸுக்கு ஒரு பிலோ 10 இயர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 5 ml எடுத்து ஒரு 1/2 glass ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கிட்ஸுக்கு கொடுத்துடலாம். ஸோ அது குடிக்கும் போதே ட்ரை காஃப் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா, அது வந்து நல்லாவே நமக்கு குறைஞ்சிரும். என்ன ரீசனே தெரியல, எனக்கு காஃபே இல்லை, காஃப் வந்து பார்த்தோம்னா ட்ரையாக இருக்கும். இதை தாண்டி கோல்டு நெஞ்சில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது சரியாகணுன்னாலும் நம்ம வந்து இந்த ஆடாதோடைய மணப்பாக எடுத்துக்கலாம். சரி, இதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம், மெடிசன் வேண்டாம் இது போய் நான் வாங்கணுமா அப்படின்னு யோசித்தாங்க அப்படின்னா இது பேசிக்காக வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மிளகு, இஞ்சி,
இஞ்சி வந்து ரொம்ப நாளாக அந்த காஃப் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு இஞ்சி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி சாறு எடுத்து ரொம்ப நாள் ட்ரை காஃப் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ இமிடியேட்டாக ஒரு ரிலீஃப் வேணும். இஞ்சி சாறு, ஸோ இஞ்சி சாறு எவ்வளோ எடுக்கலாம்னா ஒரு 10 ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு அதே 10 ட்ராப்ஸ் ஹனி அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றணும். ஓகே. இப்போ எந்த டைம்னாலும் ஓகே. நிறைய பேருக்கு நைட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, நைட்டெல்லாம் இருமிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் தூக்கம் இல்லை, தொண்டையில் வந்து ஒரு புண்ணே வந்துருச்சுங்க, ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும், ரெட்டிஷாக இருக்கும், வாய்ஸே வந்து ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சேஞ்ச் ஆகிடும். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த இஞ்சி ஒரு 10 துளி, நிறைய கூட வேணாம், 10 ட்ராப்ஸ் ஜிஞ்சரோட ஜூஸு, 10 ட்ராப்ஸ் நம்ம ஹனி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிட்றணும். ஸோ எந்த டைம்லனாலும் ஓகே. ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒரு கண்டினியூஸாக 5 to 6 days எடுத்துக்கலாம். ஸோ அதிகமாகவும் எடுக்க வேண்டாம், அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வேளை இதை நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு நைட்டில் ரொம்ப காஃப் இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக மிளகு, ஸோ பெப்பர் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லாவே நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு 2 to 3 pinch பெப்பர் பவுடர் மட்டும் ஆட் பண்ணி நைட் அது எப்போ நமக்கு ட்ரை காஃப் இருக்கோ அந்த டைமில் குடிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் மூலமாக நம்மளால் இந்த கோல்ட் அண்ட் காஃபை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாகவே உடம்பு சரியில்லை அப்படின்னா எல்லார் வீட்லையுமே இந்த கஷாயம் போடுறது வந்து ஒரு பாரம்பரிய கலாச்சாரமாகவே இருக்குது. ஸோ எந்த கஷாயம் மேம் கோல்ட் அண்ட் காஃபுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க? இதுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா எல்லார் வீடுகள்லையுமே இந்த கற்பூரவள்ளி இலை இருக்கும், பார்த்துருப்பீங்க. பேர்லேயே அந்த கற்பூரவள்ளி அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதனுடைய ஸ்மெல்ல நல்ல ஒரு கற்பூர மனம் இருக்கும். ஸோ கற்பூரவள்ளி நிறைய பேர் வீடுகளில் இருக்கும், துளசி நிறைய பேர் வீடுகளில் இருக்கும். இன்னும் வில்லேஜ் சைட்லலாம் நம்ம பார்த்தோம்னா அந்த தும்பை இலை பார்த்துருப்பீங்க. ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் இன்னுமே பாட்டிமார்கள் வந்து அந்த தும்பை இலை இருக்குது பார்த்தீங்களா, அது கஷாயமாக போட்டு கொடுப்பாங்க. நெஞ்சில் சளி இருக்குது, குழந்தை பால் குடிக்கல, அப்படியே குடித்தாலும் வாமிட்டிங் வந்துடுது, வாமிட் அப்படியே எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே தும்பை இலை நம்ம இதில் ஏதாவது 1 அல்லது 2 மூலிகையை எடுத்துக்கலாம். ஸோ கற்பூரவள்ளி இலையும் தும்பை இலையோ இல்லை துளசி தும்பை, இது வந்து நம்ம தேவையான அளவு ஒரு 10 இலைகள் போட்டு ஒரு 2 கிளாஸ் வாட்டரில் கொஞ்சமாக இஞ்சி, 1/2 teaspoon மஞ்சள், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கஷாயமாக பாயில் பண்ணணும். ஸோ 2 கிளாஸ் வாட்டர் இருக்கா, அது வந்து ஒரு 1/2 கிளாஸாக வரட்டும். ஸோ நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை குடிச்சிக்கிட்டே வரும். ஸோ டெய்லி ஒன்ஸ் ஏ டைம், ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வேளை அது வந்து குடிச்சிக்கிட்டே வரும்பொழுதும் நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். கிட்ஸுக்கு வந்து இது பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த குளியல் முறைன்றது இருக்குது இல்லைங்களா. ஸோ கோல்டு இருக்குது, காஃப் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரியான ஒரு குளியல் முறை அவசியம். ஸோ நல்லா இந்த குளிர்காலத்தில் எப்போவுமே வெந்நீரில் குளிக்கிறது நல்லது. குளிக்கிறதுக்கு முன்னாடி நெஞ்சு சளி இருக்கா, கற்பூராதி தைலம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக இந்த கற்பூராதி தைலம் லேசாக நம்ம வந்து சூடு பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு நெஞ்சிலையோ இல்லை முதுகு பகுதியிலோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் குளிக்கலாம். அதே மாதிரி இப்போ தும்பை இலை சொன்னேன் இல்லைங்களா, அது தைலமாகவும் இருக்குது. இப்போ தும்பை தைலம் வாங்கி தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஹாட் வாட்டரில் குளிச்சுட்டு வரும்போது தலையில் நீர்க்கோத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க, நெஞ்சில் நீர்க்கோத்து இருக்குது. இதுக்கு எல்லாமே பெஸ்ட்டு சொல்யூஷன் அந்த தும்பை தைலம் இருக்குது. சுக்கு தைலம் பயன்படுத்தலாம். சுக்கு தைலம்னா ரொம்ப நாளாக எனக்கு சைனசைட்டிஸ் இருக்குங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சுக்கு தைலம் இதே மாதிரி தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் குளிக்கணும். ஸோ இந்த கோல்ட் அண்ட் காஃப் இருக்கிறவங்களுக்கு நைட் ஆனால் தூங்கவே முடியல, இதர் இரும்பல் வருது, இல்லை நோஸ் வந்து பிளாக் ஆகிடுது, மூச்சை விட முடியலன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூச்சு விட முடியலன்னா எல்லார் வீட்லேயும் முதல்ல பண்ணுறது வந்து ஆவி பிடிக்கிறது. இந்த ஆவி பிடிக்கிறதுக்கு என்னதான் மெடிக்கல் ஷாப்பில் நிறைய டேப்லெட்ஸ்லாம் இருந்தாலுமே நம்மளோட சித்தா மெடிசன்ஸ் மூலமாக இப்படி ஆவி பிடிச்சா உங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஸோ ஆவி பிடிக்கிறதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் இந்த கொரோனா டைம்லலாம் பயத்திலே ஒரு நாளைக்கு 3-4 times ஆவி பிடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அது வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இன்ஃப்ளமேஷன் வந்துடும். ஸோ ஃபுல்லாக ரெட்டிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய பேர்டன் ஆகிடும். அதனால் வீக்லி ஒன்ஸ் நம்ம ஆவி பிடிச்சா போதும். ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போது ஸ்கின்ல வந்து நமக்கு பிம்பிள்ஸ் இருக்குது, ஸ்போர்ஸ் ஓப்பன் ஆகணும், ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆவி பிடிக்கிறோம், அது வந்து நிறைய ஹெர்ப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போது நமக்கு வந்து கோல்டு காஃப் இருக்குது, நேசல் பாலிப் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ மூக்கில் வந்து சத வளர்ச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ நேசல் பாலிப் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அந்த கோல்டு வந்து சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆவி பிடிக்கணுன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி துளசி இலைகள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்க்கும்போது அந்த இஞ்சி தான் மெயினாக நமக்கு என்ன பண்ணுன்னா தலையில் இருக்கக்கூடிய அந்த நீர் எல்லாமே ஸ்வெட்டில் வேர்வையாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும்.
ஸோ ஆவி பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இந்த துளசி இலைகளோ நம்ம கஷாயத்துக்கு சொன்ன அதே இலைகளை இது யூஸ் பண்ணலாம். மஞ்சள், ஸோ மஞ்சள் எதுவுமே இல்லைங்க, வெறும் மஞ்சள் மட்டும் போட்டு கூட ஆவி பிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ துளசியோ இல்லை கற்பூரவள்ளியோ தும்பை இலைகளோ கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா ஆவி பிடிச்சிட்டே வரலாம். இதுலையுமே வந்து பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்குது. அந்த கோல்டுக்கு ஆவி பிடிக்கிறதுக்கான தைல வகைகள் இருக்குது. ஸோ அந்த தைலங்கள் வந்து ஒரு 15-20 துளிகள் அந்த தண்ணீரில் சேர்த்து நம்ம ஆவி பிடிச்சிட்டு வரலாம். இல்லைங்க இந்த இலையெல்லாம் என்னால் கலெக்ட் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க இந்த தைலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தைலம் போட்டு இதில் எல்லா இலைகளோட அந்த கபத்தை விரட்டக்கூடிய மூலிகைகளோட எக்ஸ்ட்ராக்ட் அதில் இருக்கும். ஸோ அதை போட்டு நம்ம நல்லா ஆவி பிடிச்சிக்கிட்டே வந்தனாலும் வீக்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைங்க ரொம்ப கோல்டு காஃப் இருக்குது அப்படின்னா 3 டேஸ்க்கு ஒன்ஸ், ஸோ ரெகுலராக கூட எடுக்க வேண்டாம். ஸோ 3 நாளைக்கு ஒரு முறை நம்ம இரவு எடுக்க வேண்டாம், ஒரு 6 மணிக்கு முன்னாடி ஈவினிங், ஸோ பிஃபோர் 6 o'clock அந்த டைமில் நம்ம ஆவி பிடிச்சி முடிச்சிடணும். ஸோ இப்போ கோல்ட் அண்ட் காஃபுக்கு என்னெல்லாம் ஹோம் ரெமெடிஸ் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க. இப்போ ஒருத்தங்களுக்கு கோல்டு இருக்குது, காஃப் இருக்குது அப்படின்னா ஒரே நாள்லேயே எனக்கு வந்து இது தீர்ந்தாகணும், ஒரே நாள்லேயே எனக்கு இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எது பெஸ்ட் ரெமெடின்னு சொல்லுவீங்க மேம்? ஸோ கோல்டு காஃப் நார்மலாக ஒரு கோல்டு காஃப் இருக்குன்னா 3 நாளாவது ஆகும். ஸோ உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டேப்லெட் போட்டு அதை சப்ரஸ் பண்ணுறோம். அது நமக்கு என்ன ஆகுனா அது நோயாக உள்ளேயே தேங்க ஆரம்பிச்சிடும். ஸோ கோல்டு இருக்கா, திரும்ப கொஞ்ச நாள் கழித்து அது தீவிரமான ஒரு லங் இன்ஃபெக்ஷனாக உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு கோல்டு காஃப் இருக்குன்னா 3 to 4 days டைம் எடுத்துக்கும். இப்போது நமக்கு வந்து இல்லைங்க நான் ஒர்க் பண்ணுறேன், இந்த மாதிரியான எனக்கு ஏதோ ஒரு முக்கியமான கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு கோல்டு வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இமிடியேட் ரிலீஃப்னா சிற்றரத்தை சூரணம் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு கோல்டு வரப்போகுது, இந்த கிளைமேட் வந்தாலே எனக்கு கோல்டு காஃப் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ப்ரிவென்ஷனாக இந்த சிற்றரத்தை சூரணம் ஸோ 2 பிஞ்சு தான் ஹனியில் ஆட் பண்ணி 2 times நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். ரெகுலராக ஒரு 5 to 6 days இந்த சிற்றரத்தை சூரணம் நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோல்டு வந்து கரைய ஆரம்பிச்சிடும். இல்லைங்க எனக்கு ரொம்ப நாளாக வீசிங் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா திப்பிலி ரசாயனம், ஸோ திப்பிலி ரசாயனம் பெஸ்ட். ஸோ இந்த ரசாயனம் ஒரு 1/2 teaspoon 1 time எடுத்தால் போதும். ஸோ இம்மிடியேட்டாக நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இப்போது இந்த சீசனுக்கு கோல்ட் அண்ட் காஃப் வந்து நிறைய பேருக்கு காமனாக இருக்குது. இந்த சீசன்லேயே வருது, ரிப்பீட்டடாக எனக்கு கோல்ட் அண்ட் காஃப் வருது அப்படின்னா அது வேறு ஏதாவது நோய்க்கான சிம்டமாக இருக்குமா மேம்? நிச்சயமாக இருக்கலாம். இப்போ நார்மலாக ஒரு கோல்டு காஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3 days 5 days நமக்கு அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சிடும். இல்லை நமக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்னால இந்த கோல்டு காஃப் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்பூட்டம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், சளியை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ க்ரானிக்காக இல்லை ஒரு நிமோனியாவோ வைரல் பாக்டீரியா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நிறைய பேர் எனக்கு இந்த கோல்டோடையே நான் இருக்கேன், காஃபோடையே இருக்கேன் அப்படியே இருப்பாங்க. இது எவ்வளோ நாளாங்க இருக்குன்னு, ரொம்ப வருஷமாக இருக்குங்க, ஒரு 2-3 வருஷமாக இந்த சளி இருக்கும், நான் அப்பப்போ ஏதாவது மெடிசன் போடுவேன், திரும்ப வரும், அப்படியே கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அப்படி சொல்கிறவங்க இமிடியேட்டாக அது செக் பண்ணி பார்க்குறது நல்லது. ஸோ லங் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு நிமோனியா இருந்து அதுக்கப்புறம் டியூபர்குலோசிஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நிறைய லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட்லாம் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அந்த கோல்டு காஃப்னால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் அது. இம்மிடியேட்டாக அதை செக் பண்ணணும். ஸோ பொதுவாகவே இந்த நிறைய பேர் இந்த விஷயத்த சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், கோல்டு காஃப் ஃபீவர் இதெல்லாம் வந்தால் தான் நல்லது, இது வரவே இல்லைன்னா வேறு ஏதோ பிரச்சனை உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால மேம் இப்படி சொல்கிறாங்க? என்னென்னா பேசிக்காக இப்போ டான்சிலைட்டிஸ் வருது பார்த்தீங்களா, உள்நாக்கு வளர்ச்சி இருக்குது, அடிக்கடி எனக்கு வருது நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா நம்ம பாடி மெக்கானிசம் ஏதாவது ஒரு மைக்ரோப்ஸ் நம்ம பாடிக்குள்ளே வந்து ஒரு பாடியில் ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னா அது ஆக்டிவேட் ஆகிடும், இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நம்ம இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவாக இருக்குன்னா தான் கோல்டோ காஃபோ வந்து அந்த வெளியேற்றும். ஸோ அந்த கிருமிகளை உடல்லேருந்து வெளியேற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் ஃபீவர் வருது, கோல்டு காஃப் வருது. ஸோ இம்யூனிட்டி நல்லா இருந்ததுன்னா அடிக்கடி கோல்டோ காஃபோ வராது. நிறைய பேருக்கு இந்த ஒயிட் டிசார்ஜ் நம்ம பார்த்துருப்போம், அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பார்த்துருப்போம். இது எல்லாமே சேம் மெக்கானிசம் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கோல்டோ காஃபோ இருந்து வருது அப்படின்னா நம்ம பாடியில் வந்து பெரிய ஒரு டிசீஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் தான் அது. ஸோ இம்யூனிட்டியை ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதை மேம் சொல்லுவீங்க? சிம்பிளான மெத்தட்ஸ்னால் இந்த கிளைமேட்க்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிறது நல்லது, அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும்போது பேசிக்காக இருக்கக்கூடிய நிறைய சித்தா மெடிசன்ஸ் இருக்குது. பட் இந்த கிளைமேட்டில் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா லேகிய வகைகள் சாப்பிடலாம். ஸோ கண்டங்கத்திரி லேகியமோ தூதுவளை லேகியமோ யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இது வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் ஆகும். இப்போது சிலது வந்து இப்போ நெல்லிக்காய் லேகியம்லாம் சொல்கிறோன்னா அது இந்த கிளைமேட்டுக்கு ஒரு சிலருக்கு செட் ஆகாது. ஸோ அது வந்து நல்ல ஒரு சம்மர் டைமில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைம்லனா இந்த கண்டங்கத்திரியோ தூதுவளையோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தூதுவளையெல்லாம் அடிக்கடி சூப் மாதிரி குடிச்சிட்டு வரலாம். ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து நிறையா லேகியம் நிறையா மருந்துகள் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணீங்க. இந்த மருந்துகள்லாம் யாராவது எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா மேம்? பேசிக்காக பாடி ஒரு சிலருக்கு ஹீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா,
அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு வந்து இது வந்து ரெகுலராக எடுக்கிற மெடிசன்ஸ் கிடையாது, 3 to 4 days அவ்வளோதான். ஒரு கோல்டுக்கோ காஃப்க்கோ ஒரு மெடிசன் எடுக்கிறோன்னா ஒரு 3 to 4 days எடுக்கலாம். இல்லை யார் யார் எடுக்கக்கூடாதுன்னா, ஏற்கனவே எனக்கு ஹீட் பாடி இருக்குது, ஆல்ரெடி பைல்ஸ் ஃபிஸ்டுலா இருக்குது, இருந்தாலும் எனக்கு கோல்டு காஃபும் இருக்கே, இந்த மாதிரி கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஹீட்டாகவும் இருக்கும், கோல்டுக்கான அந்த கபம் சார்ந்த பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அவங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த கோல்டு காஃப் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் பிரச்சனைக்கான ஹோம் ரெமெடிஸ் என்னன்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் ஆல் தி ஆன்சர்ஸ் மேம். தேங்க்யூம்மா. எவ்வளோ 14 கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் போயிடலாம். கட் பண்ணவா இல்லை அப்படியே போயிடலாம்? போயிடலாம். ஆனால் தனித்தனியாகவே எடுத்துடலாம் கட் பண்ணிட்டு, அவருக்கு அப்போ தான்